திரு ஜென்ராம், இங்கே மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்ததிலிருந்து நம்முடைய நியூஸ் 18 நேர்காணல்ல விளக்கம் அளித்த வரைக்கும் திருமாவளவன் இந்த விவகாரத்தை கையாண்ட விதத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக அழைத்ததாக வந்ததும், அதுக்கப்புறம் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், சாமானிய மனிதன் எளிய மனிதனுக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது, அந்த பிரச்சனை, அதையெல்லாம் அந்த முழக்கத்தை எல்லாம் முன் வச்சு பேசினது, அதில் ஏற்பட்ட சிறு சிறு சலசலப்புகளையும் முதலமைச்சரை பார்த்ததுக்கு அடுத்த நிமிஷமே அதை முற்றுப்புள்ளி வைத்தது அப்படிங்கிறது வரைக்கும் எனக்கு எந்த விதமான நெருடலும் இல்லை. அதற்கு பிறகு நேற்று கார்த்திகை செல்வனோட அவர் பேசிய நேர்காணல் வரைக்கும் அதில் பேசும்போது அவர் பல விஷயங்களை கிளியர் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் துணை பொதுச் செயலாளர் ஒருவருடைய பேச்சு கொஞ்சம் சிக்கல்களை கொடுத்துருக்குது. அவர் சொல்கிறது ரைட்டு, அதாவது எங்களுடைய கட்சியில் எல்லாரும் கருத்து சொல்கிறாங்க, ஆனால் இறுதி முடிவாக நான் என்ன சொல்கிறேன் என்பது தான் முக்கியம், அதுதான் எல்லாரும் செயல்படுத்துவார்கள். அதனால இன்னொருவர் பேசியதுக்காக உடனடியாக யாரும் அதை சீரியஸாக எடுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்வதை எல்லாம் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அந்த சுதந்திரமாக பேசக்கூடியவர்கள் கட்சியினுடைய அமைப்புகளுக்குள்ள பேசினாங்கன்னா அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பொதுவெளியில கூட இருக்கிறவங்களை அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை காயப்படுத்தும் விதமாக அல்லது அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசினாங்கன்னா அது அவர்களுடைய பேச்சுரிமை அப்படின்னு கடந்து போக இயலாது. ஆனாலும் சில குறிப்பிட்ட விசேஷமான சூழல்கள் காரணமாக அதை மிகப்பெரிய அளவில் யாரும் பிரச்சனை ஆக்கவும் இல்லை. அதாவது இணைய அரங்கத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருந்தது. ஆனால் அப்படி ஒரு விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருப்பதாகவே முதலமைச்சர் பொருட்படுத்தவில்லை. அவர் நேற்று முன்தினம் இரவே அவர் இந்த கொள்கை கூட்டணிக்கான கூட்ட அறிக்கையை அவர் வெளியில் விட்டார். அப்போ திமுக பவள விழாவின் கூட்டத்தில் அது கொள்கை கூட்டணிக்கான விழா, சென்னையில் நடந்த விழா நாமே நடத்திட்டோம், இது அவங்களுடைய விழா, அவங்க கட்சியை பற்றி பேசட்டும், சமூகத்தில் திமுகவினுடைய பங்களிப்பை பற்றி பேசட்டும் அப்படின்னு அவர் சொல்லும் போதே விடுதலை சிறுத்தைகளையும் சேர்த்து தான் அந்த பட்டியலில் சொல்றாரு. அதனால விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவருக்கும் திமுக தலைவருக்கும் இடையில அது தொடர்பாக பெரிய உரசல்கள் இருப்பதாக நான் நினைக்கல. ஓகே, அதனால கடைசியில நேற்று கார்த்திகை செல்வனோட விடுதலை சிறுத்தைகள் தலைவர் பேசிய அந்த காணொளி வரைக்கும் அதுல எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது எதிர்காலத்திலையும் எந்த விதமான சிக்கலும் வராது அப்படிங்கிறது வரைக்கும். உட்கட்சியில நீங்க சொன்ன மாதிரி அவர் பேசியது சரி தவறு அப்படிங்கிற விவாதம் ஒரு பக்கம் இருக்கிற நேரத்தில் இதை திசை திருப்பக்கூடிய வகையில அது பற்றி பேசக்கூடாதுங்கிற காரணத்திற்காக கூட்டணியை உடைக்க சதி பண்றாங்க அதிமுகவும் பாஜகவும் அப்படிங்கிற அந்த திசை திருப்பலை செய்யறாங்க அப்படிங்கிறது தான் சூர்யாவும் அக்னீஸ்வரனும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அப்படி செய்ய வேண்டிய தேவை திருமாவளவனுக்கு இருக்கு. திசை திருப்பலாக நான் அதை பார்க்கல. ஆனா அன்ஆன்சர்டா அந்த பிரச்சனை நிக்குதுங்கிறது உண்மைதான். துணை பொதுச் செயலாளர் பேசியது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தெளிவான பதிலை மக்களுக்கு சொல்லவில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய உண்மைதான். ஆனா அதை மறைக்கணுங்கிறதுக்காக இந்த சார்ஜை சொன்னாங்கன்னு நினைக்கலனா. ஏன்னா இயல்பாகவே இந்த கூட்டணி உடைய வேண்டும் அல்லது இதுல பிரச்சனை வர வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர வெளியில அரசியல் களத்துல பரவலாக இருக்கு அந்த உணர்வு. ஏன்னா 2 மக்களவை தேர்தல், ஒரு சட்டப்பேரவை தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல், எல்லா இடங்கள்லயும் தொடர்ந்து இந்த கூட்டணி இருக்குது, தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்குது. இப்போ இந்த சட்டப்பேரவை தேர்தலையும் அந்த கூட்டணி இருந்தா அதுக்கு தான் ஒரு அரசியல் கூட்டணியாக, ஒரு முழுமையான கூட்டணியாக மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. அதனால திரும்பவும் ஒரு வெற்றியை அவர்கள் பெற்று விடுவார்கள் என்றால் அதை தடுப்பதற்கு அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற சிந்தனை அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ அல்லது திரும்ப குறிப்பிட்ட மாதிரி நாம் தமிழருக்கோ இருக்கலாம். சரி, அதாவது அந்த சிந்தனை இருக்கலாம் அல்லது விருப்பம் இருக்கலாம். ஆனா சதி, துரோகம் போன்ற சொற்கள் அடர்த்தியான பொருள் கொண்ட தீவிரமான சொற்கள். இங்க ஒரு கேள்வி எழுகிறது. ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சுக்கு பிறகு ஆராசா எதிர்வினை ஆற்றுகிறார்.
அப்போ சொல்லும்போது அவர் அரசியலுக்கு புதியவர், முதிர்ச்சி, அரசியல் முதிர்ச்சியோடு அவர் பேசல அப்படிங்கிற சில விஷயங்களை சொல்லும்போது அவர் மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுப்பார் என நம்புகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதே நேரத்தில் இன்னொரு சந்தேகத்தையும் ஆராசா எழுப்புகிறார். வெளியிலிருந்து யாரோ இவர் மூலமாக சதி செய்கிறார்களோ, கூட்டணியை உடைக்கிறதுக்கான சதியை செய்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஆராசாவும் எழுப்புறாரு. அதை திருமாவளவன் இந்த நேர்காணல்ல ஆராசாவுடைய அந்த விஷயத்தை சஜஷன், அது வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சஜஷன் அப்படின்னு நிப்பாட்டுறாரு. அதே நேரத்தில் இது வெளியிலிருந்து நடக்கக்கூடிய சதிங்கிறார். அப்ப ரெண்டும் வேற வேறையா? அது ரெண்டு பிரச்சனையும் ஆராசார் எழுப்பியதாகத்தான் நீங்க கேட்கிற கேள்வியிலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று நடவடிக்கை. அந்த நடவடிக்கை என்பதற்கு பொருள் நமக்கு வந்து அந்த சொல்ல பார்த்த உடனே நமக்கு என்னென்னவோ புரிதல் வருது. அது தனிப்பட்ட முறையில் துணை பொதுச் செயலாளரை கூட்டு அறிவுறுத்துவது கூட ஒரு நடவடிக்கையாக கட்சியில் இருக்கக்கூடியவங்க நினைக்கலாம். ஆனா உங்களுக்கோ எனக்கோ அல்லது வேறு சிலருக்கோ அது வந்து உடனடியாக ஒரு ஒழுங்கு நடவடிக்கை மாதிரியான ஒன்று நடவடிக்கை வந்தா தான் நடவடிக்கைங்கிற உணர்வு வருமா, இருக்கலாம். ஆனா அவங்க வந்து கூப்பிட்டு அவரை கண்டிக்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு நடவடிக்கையாக இருக்கக்கூடும். அது என்ன செய்திருக்கிறாங்கிறது அவங்க தான் கிளியர் பண்ணணும். அது நமக்கு தெரியாது, இந்த நிமிடம் வரைக்கும் தெரியாது. வேறு ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்னு ஆராசா சொல்றாருல, அதற்கான பாசிபிலிட்டியையும் நாம மறுப்பதற்கில்லை. என்ன நீங்க ஆதாரமா அரசியலான்னு கேட்டதுன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் எதையும் நம்மளால கொடுக்க முடியாது. யார் அவங்களாலேயே கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இருக்குமான்னு கேட்டா இருக்கலாம். ஏன்னா பல்வேறு நிகழ்வுகள் இதற்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்குது. ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கக்கூடியவர்களை கைது செய்து நீங்க வந்து உங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இந்த வழக்கு உங்கள் மீது தொடரும், மாற்றிக்கொண்டால் வேறு சில பலன்களும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நெகோசியேஷனை கடந்த காலங்களில் நடத்தி இருக்கிறார்கள். அப்படிங்கிறது பல்வேறு கட்சி தலைவர்கள் வெளியில வந்து சொல்லும் போது தெரியுது. இப்போ மனிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிற தலைவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட இந்த கருத்தை வந்து வெளியில சொல்றாங்க. அதாவது விவர் த்ரெட்டன்ட் அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்றாங்க. பட் அது யாராவது மிரட்டி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னா இல்ல. அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குமான்னா இல்ல. எதை வைத்து நம்ப வேண்டியது இருக்குன்னா, அஜித் பவார் இந்த பக்கம் வந்த உடனே அவர் சாஃப்டா சௌகரியமா இருக்கிறாரு. அஸ்ஸாம் முதலமைச்சராக இப்போ இருக்கக்கூடியவர் காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் பதவியோடு சௌகரியமாக இருக்கிறாரு. அதையெல்லாம் பார்க்கும்போது இருக்கலாமோ, அந்த வாஷிங் மிஷின் எதிர்கட்சிகள் சொல்லுகின்றனவே, அந்த வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்த உடனே அவங்க புனிதர்களாகி நல்ல பதவிகளுக்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள். அவர்கள் மீது வந்த வழக்குகள் எல்லாம் மறைந்து போகின்றன அல்லது மறக்கடிக்கப்படுகின்றன. ஒருவேளை அங்கிருந்து வெளியில வருவதாக இருந்தால் மீண்டும் உயிர் பெறக்கூடும், தெரியல. ஆனா இப்போதைக்கு அதை பற்றி எந்த பேச்சும் இல்லாத ஒரு நிலையை அவர்கள் அடைகிறார்கள். அந்த மாதிரி நிகழ்வுகள் இந்தியா முழுக்க பல இடங்கள்ல பார்க்கிறதுனால ஆராசா சொல்வது போல இங்கேயும் ஏதேனும் இருக்குமோங்கிற சந்தேகம் வந்து மக்களுக்கு வருவது தவிர்க்க இயலாது. ஓகே.